Hi friends, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து Luvlap baby laundry detergent பத்தி தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். சோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து பெரியவங்க அடல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற சேம் டிடர்ஜென்ட் எதுவா இருந்தாலும் சோப்ஸ் இல்ல நம்ம வாஷிங்காக நான் சொல்றேன். அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஏன் அது யூஸ் பண்ண கூடாது? அப்படி என்ன இருக்கு? அது யூஸ் பண்ண என்ன பிரச்சனை வரும்? லாங் டர்ம்ல இதெல்லாம் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த Luvlap பேபி டிட்டர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணும்போது பேபியோட கிளாத்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் கெமிக்கல், அதாவது கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் சாஃப்ட் இன் டெக்ஸ்சருங்க. இந்த மாதிரி பம்ப் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால நம்மளால் ரைட் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் ஃப்ரம் த பாட்டில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுது. இது வந்து ஆன்டிபாக்டீரியல் அண்ட் இதில் வந்து ஆலோவோட எசன்ஸ் இருக்குங்க. நான் டாக்ஸிக் அண்ட் கண்டெய்ன்ஸ் நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். இது வந்து ஃபாஸ்பேட் அண்ட் ஃப்ளோரசன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ஷான ஒரு இதுவும் இல்லை. இது இந்த பாட்டிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியிற மாதிரி மிஷின் வாஷ்க்கும் ஹேண்ட் வாஷ்க்கும் எவ்வளோ எம்எல் ஊற்றணும் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 20 ml நீங்கள் வந்து எடுத்துட்டா 5-8 பீஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாஷ் பண்ண முடியும் பை ஹேண்ட். 30 ml எடுத்துட்டா 8-10 பீஸ் ஆஃப் பேபி கிளாத்ஸ் வந்து மிஷினில் வந்து வாஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நான் வந்து 20 ml எடுத்துக்கிறேங்க. நியர்லி 8 pumps அந்த மாதிரி வரும். ஸோ போதும், அவ்வளோதான். 15 minutes வந்து நான் செட் பண்ண போகிறேன். இப்போது இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா மைல்ட் அண்ட் ஜென்டில் ஆன் தி பேபி ஸ்கின் பட் டஃப் ஆன் டர்ட் அண்ட் ஸ்டெயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கேட்டியோனிக் சாஃப்ட்னிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால பேபியோட கார்மெண்ட்ஸை வந்து சாஃப்டாக பிரைட்டாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட்ஸ் ஆர் பவுடர், இது எதாக இருந்தாலும் சரி. இது வந்து அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம பெரியவங்க நம்ம வந்து ட்ரெஸ் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஃபார்முலா தான் அதில் இருக்கும். ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணணும், அதுக்காக ஹெவி கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டெயின்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம அந்த டிட்டர்ஜென்ட்டை நம்ம வந்து இந்த பேபிஸ் கிளாத்ஸ்க்கும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் ஆர் ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அது ரொம்ப வந்து அவங்களோட ஹெல்த்துக்கும் அது ரொம்ப கெடுதல். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிட்டர்ஜென்ட் பவுடர்லையுமே இருக்குது. சரிங்களா? அதனால தான் பேபிஸ்க்குன்னு தனியாக நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஸோ மெனி ரிசர்ச் நான் இதை வாங்கி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைனலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Amazon and Luvlap.comல உங்களுக்கு வந்து வேணும்னா வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதுவும் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். நம்ம நார்மலி வந்து வாஷ் பண்ணும்போது நிறைய ஃபோம் வரும். ஸோ நம்ம நினச்சிடும் ஃபோம் வந்தால் தான் ஓகே அது ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. ஸோ இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து கெமிக்கல்ஸ் அவ்வளவும் இல்லை அப்படின்ட்டு. ஃபோம் அதிகமாக வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.